10 மாவட்ட செயலாளர்கள் பதவி நீக்கம். குழுவுடன் ஆலோசித்த ஸ்டாலின். அறிவாலயத்தில் நடப்பது என்ன? 2026 தேர்தல் தோல்விக்கு அப்புறமா திமுகவில் மாவட்ட செயலாளர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது, தேர்தல் தோல்விக்கான பொறுப்பை அமைப்பு மட்டத்தில் நிர்ணயிப்பது பிளஸ் கட்சியை மறுசீரமைப்பது போன்ற வேலைகள்ல திமுக தலைவர் ஸ்டாலின் மும்முரமா இறங்கிட்டாரு. அதுல முதல் வேலையாக தேர்தல்ல வேலையே செய்யாமல் ஸ்டாலினுக்கு அல்வா கொடுத்த மாவட்ட செயலாளர்களை நீக்கி புதிய மாவட்ட செயலாளர்களை நியமிக்கும் பணியில இறங்கியுள்ள கதையை பற்றி தான் ஜெம் தொலைக்காட்சியில் விரிவாக பார்க்க போகிறோம். ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. திமுக செயற்குழு கூட்டம் முடிவடைந்ததுக்கு அப்புறமா மறுசீரமைப்பு பணிகள் தொடர்பான அறிவிப்புகள் அடுத்தடுத்து வெளியாகும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. நேற்று மாலை முதல் இரவு வரை ஸ்டாலின் அமைத்த மறுசீரமைப்பு பரிந்துரை குழுவுடன் ஆலோசனை நடத்தியிருக்காரு. இதனால செயற்குழு கூட்டம் முடிவடைந்ததுக்கு அப்புறமா திமுகவில் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படிங்கிற பேச்சு எழுந்துருச்சு. திமுகவின் தலைமை செயற்குழு கூட்டம் ஆகஸ்ட் 22 நடக்க உள்ளதா அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த அறிவிப்புக்கு அப்புறமா திமுக மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை காரணம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. நேற்று மாலை முதல் இரவு வரை தங்கம் தென்னரசு தலைமையிலான மறுசீரமைப்பு பரிந்துரை குழுவுடன் ஸ்டாலின் ஆலோசனையில ஈடுபட்டிருந்தாரு. ஏற்கனவே மறுசீரமைப்பு தொடர்பா இந்த குழு அறிக்கை சமர்ப்பித்த சூழல்ல அடுத்த கட்ட ஆலோசனை நடைபெற்ற இருக்கு. இதன்படி திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கையை 100ஆக உயர்த்த திட்டமிடப்பட்டிருக்கு. இப்ப திமுகவில் 78 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. இதுல செயல்படாத மாவட்ட செயலாளர்கள் சுமார் 10 பேரை பதவி நீக்கம் செய்ய முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவிக்கு பதிலாக மாற்று பொறுப்புகள் அளிக்க திட்டமிடப்பட்டிருக்கு. அதே போல இப்ப மாவட்ட செயலாளர் 2 முதல் 6 தொகுதிகள் வரை பொறுப்பாளராக செயல்பட்டு வராங்க. இதனை குறைக்க திமுக தலைமையும் திட்டமிட்டிருக்கு. அதிகபட்சமாக ஒரு மாவட்ட செயலாளர் கட்டுப்பாட்டுல 3 தொகுதிகள் வரை மட்டுமே கொடுக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா சீனியர்களின் ஆதிக்கத்தை ஒரு பக்கம் குறைக்க முடியும் அப்படிங்கிறதோடு இளைஞர்கள் மற்றும் பெண்களை அந்த பொறுப்புக்கு கொண்டு வர முடியும். அதே போல துணை பொதுச் செயலாளர் எண்ணிக்கையை அதிகரிக்க ஸ்டாலின் தீவிரமா இறங்கிட்டாரு. இன்னொரு பக்கம் கட்சியில் புதிதாக இணைந்த ஓபிஎஸ் போன்றோர் பதவி கொடுக்க திமுக தலைமை ஆயத்தமாக இருக்கு. இதன் மூலமா இளைஞர்கள் மற்றும் சீனியர்களுக்கு நடுவுல எந்தவித மோதல் போக்கும் இல்லாமல் மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ள முடியும் அப்படின்னு திமுக தலைமை நம்பிட்டு இருக்கு. இது தொடர்பான அறிவிப்புகள் இன்னும் சில நாட்கள்ல வெளியாக உள்ளதாக அறிவாலய வட்டாரங்கள்ல முணுமுணுக்கு பேச்சுகள் எழுந்துருச்சு. ஆனா இதுல ஒரு அரசியல் கேள்வியும் எழுந்திருக்கு. அதாவது, தேர்தலுக்கு முன்பே மாவட்ட செயலாளர்களின் செயல்பாடு கண்ணுக்கு தெரியவில்லையா ஸ்டாலின் அவர்களே என்பதுதான். ஆக புதிய மாடுகளை மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்கும் பட்டியலை விரைவில் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது போன்ற ஸ்டாலின் மாவட்ட செயலாளர்களை மாற்றும் கதை மட்டுமல்ல, மாற்றம் ஒன்றை மாறாதது என்பது போல மாற்றத்தை பல்வேறு செய்திகள் மூலம் மக்களுக்கு வழங்கும் நம் ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.